இது ஒரு முக்கியமான கொஸ்டின் கூட. தேவதாசி முறையை பற்றி விரிவான கூற்றினை தேர்ந்தெடுக்குன்னு கேட்டிருக்காங்க. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த முறையை ஒழிக்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். சரியானது. ஏன்னா அவங்க தான் சட்டத்தை முன்மொழிவெல்லாம் கொண்டு வந்து ரொம்ப தீவிரமாக எதிர்த்து பிரச்சாரம் செய்தவர்கள் அவங்க தான். இந்தியாவில் முதல் பெண் மருத்துவர். சரியானது தான். இது இப்படி கொடுத்தாங்கன்னா சரியானதான். கதம்பினி கங்குலி அப்படிங்கிறது தான் முதல் பெண் மருத்துவர். தமிழகத்தை பொறுத்தவரை முதல் பெண் மருத்துவர். டேரெக்டாக அவங்க இல்லாமல் கொடுத்தாங்கன்னா அது சரியான ஸ்டேட்மெண்ட் தான் எடுத்துக்கிறணும். மசோதாவை 1945 முன்மொழிந்தார் இருக்குது தப்பு. 1930 தான் என்ன செஞ்சாங்க முன்மொழிந்தார். அப்போ டேரெக்டாக ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 10th புக்கில் இருக்குது. 1930ஆம் ஆண்டு சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி ரெட்டி சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களில் பெண்கள் அர்ப்பணிப்பு தடுப்பதும் மசோதாவை அறிமுகப்படுத்தினார் 30. பின்னர் தேவதாசி சட்டமாக மாறி மசோதா கோயில்கள் வளங்களில் வேறு வழிபாட்டு இடங்களிலும் பொட்டுக்கட்டும் நடத்துவது சட்டத்துக்கு புறமானது என அறிவித்தது. அது மாற்றுவதற்காக 17 ஆண்டுகள் சட்டம் மாறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? 1947 தான் சட்டம் என்ன செய்து நீக்கப்பட்டது. அப்படிங்கிறனால 17 ஆண்டுகள் கழிச்சு தான் அது சட்டமானுச்சு. கீழே இருக்கு பாருங்கள். அர்ப்பணிப்பு சட்டம் இயற்றப்பட்டது. சட்டம் இயற்றப்பட்டது 47. சட்டம் கொண்டு வரப்பட்டது 1930.